ஒரு போட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, கப்பலிங் வந்து போகிறோம். ஏன்னா கையை கொஞ்சம் காட்டுங்கண்ணா. ரைட், இந்த கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு வேட்டியான்னு ஏமாண்டா பாரு. அவர் இந்த ஷேப்பில் காட்டுங்க, மூத்த காட்டா இந்த ஷேப்பில் காட்டுங்க. ஏன்னா அவர்கிட்ட மூத்துக்கண்டு ஒரு புரிமான ஒரு என்ட்ரி ஒன்று இருக்குது, தனி ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பேங்கில் வந்து 500 யூரோ எடுத்துருக்கோம். வந்துட்டு இந்த டிஸ்பிளேயும் இந்த ஹாலையும் வந்து நாங்கள் காட்டிக்கன் ரெண்டையும் வச்சு நீங்கள் சொல்லுவாங்க இது என்ன ஹார் அப்படின்னு சொல்லி. அது என்ன இந்த இப்போ இந்த கப்பல் வந்து என்ன இப்போ சும்மா இந்த இப்படியான என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காண்டியே இருக்குதா இல்லாட்டி டூரிஸ்ட் ஆரம்பம் அப்படி சுற்றி காட்டுற கப்பல்லே? டூரிஸ்ட் ஆரம்பம்டா. ஓகே. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த டைமில் வந்துட்டு ஸ்னோ வந்து தண்ணி மாதிரி கொட்டும்ல அங்கே. டிக்கெட் எடுக்க வேண்டிய போல இருக்கும். டிக்கெட்டை வந்துட்டு அவங்க பாதி இடங்கள் தான். ஸோ உண்மையிலே வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக அடுத்து தான் வந்திருக்கணும்னு சொல்லணும். வந்து நாங்கள் இப்போ டக்குன்னு ஓடுவோம் வந்து அலுவலை முடிச்சுக்கணும். அதாவது கப்பலில் போயக்குள்ளேயே நம்ம வந்து காட்டுறோம் வந்து பெரிய பெரிய கப்பல் எல்லாத்தையும். ஓடுறோம் வசையில மிச்சு. ஆனால் மிஸ் பண்ணி தான் பாருங்க, வேறு ஒரு பிளேஸ் உண்டா. கப்பலில் மட்டும் பார்க்குறதுக்கு வந்து காசு கொடுக்கும். அப்படி ஒரு இடமா கடைசி கப்பலையும் மிஸ் பண்ண போகிறோம் நாங்கள். மேலே இடம் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஃபைனலி வந்துட்டோம். அந்த டைம் 5:10 வந்துட்டோம். அப்படி நல்லா இருக்கும் பார்க்க. உங்க பார்க்க என்ன இல்லை கடலை கேட்குறது. நல்ல வியூடாப்பா, சூப்பராக இருக்கா. இந்த கப்பலை தான் நான் வந்து சொன்னேன் நேற்று. என்ன பெரிய கப்பல்னு பாருங்களா. ஒரு சின்ன ஆள் என்ஜாய் பண்ணுறாரா. நீ பாருங்க, அதில் இந்த ஆரவாரத்தி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஜேர்னின்ட்டு. அந்த கண்டெய்னரை ரோட்டில் பார்த்தாலே பெருசாக இருக்கும். நான் கவலுக்குள்ளே பார்க்க இந்த சின்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலி வந்து நாங்கள் ஜெனோவா ஏர்போர்ட்டையும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இந்த காட்டுக்குடி மாதிரி பேங்க் வந்து ஃப்ளைட்டில் நிற்கிறாங்க. ஒரு போட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ஏர்போர்ட்டையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதில் வந்து பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, வந்து தூண்டில் போட்டு அழகாக இருக்காங்க. ஸோ காட் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயினது. டைமிங் பிசைனால காட்டலாம் இது அழகா அந்த போட்டு இந்த சத்தம். ஸோ பாய் காட்டுங்களேன் யாராவது கையை அதில் அதில் ஒரு ஜெக் மாதிரி பேர் ஒரு ஆள் உண்டு. அதுக்குள்ளே ஏதோ ஏற்றுறாங்க. எந்த கடவுள் என்ன பெரிய கப்பல் அப்போ இது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நீ பேசலவளுக்கிட்டியா? ஓகே சொல்கிறேன். ரைட், ஓகே. ஸோ வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து இட்டாலியில் ஜெனோவாவில் அக்வாரியா கடற்கரைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு அந்த கடற்கரையில் வந்துட்டு அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டி ஈவன் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் கூட வந்துட்டு இதை நீங்கள் அப்படி அக்செப்ட் பண்ணுறீங்களோ தெரியா, பட் நான் சொல்கிறேன் இது கூட வந்துட்டு நான் அங்கே தான் வந்து செஞ்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு போட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது, கப்பலிங் வந்து போகிறோம். என்ன போட்டில் போனால் வந்து போட்டிங்னு சொல்லுவோம், வந்து கப்பலில் போகிற வழியாக வந்து கப்பலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து வளமையாக நாங்கள் வந்துட்டு ஷோர்ட் ரூட் பக்கத்து வழியாக வந்துட்டு நடந்து போயிருந்தோம். வந்து இன்றைய தினம் வந்துட்டு காரில் போகிறோம் நாங்கள். ஸோ வந்து பக்கத்தில் இருக்கிற கையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா ஆள் மாற்றம் அப்படின்னு என்னடா கண்ணாடியில் எனக்கு தெரியல. கையை கொஞ்சம் காட்டுங்கண்ணா. ரைட், இந்த கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதாவது
என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்துட்டு பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவர் வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் வேலை பிஸி அப்படின்றதால வந்து ஸோ வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு வேற ஒரு ஆளோட வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே தமிழாக்கள் இருக்காங்க அவ்வளோக்கு ஏன்னா ஓகே. அப்போ வேறொரு வீடியோவில் வந்துட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த எக்வாரியா கடற்கரைக்கு போயிட்டு வந்து நாங்கள் கப்பலில் போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ இத்தாலிக்கு வந்தால் நான் காட்டின இடங்களுக்கு வந்துட்டு மறக்காமல் போகிறது மட்டும் இல்லாமல் இப்படியான கப்பலில், போட்டில், காரில், பைக்கில் அப்படியான பயணங்களையும் வந்து நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ட்ரிப் கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த கப்பல் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எனக்குமே வந்து தெரியாது. ஸோ தம்பியாக வந்து போயிருப்பாங்க. ஸோ தம்பியாகட்டும் ஒரு 2 வசனம் அதை பற்றி நாங்கள் கேட்டு கொண்டு வந்துட்டு மூவ் ஆகுவோம். அதுக்கு முன்னே வந்து இந்த கண்ணாடி அண்ட் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு எப்படி மச் ஆகுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்காரர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு பார்க்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி. பட் நான் அதை வந்துட்டு கணக்கெடுக்கிறேன்னு சொன்னால் நான் கண்ணாடியில் போய் பார்த்தேன் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேறு தம்பி உனக்கு சஞ்சயா? சஞ்சயா சஞ்சியா. ஸோ சஞ்சி, அப்போ நீங்கள் வந்து இந்த கப்பல் ஜேர்னி நீங்கள் முதல்ல போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்க ஏன்னா ஸோ வந்துட்டு என்ன மாதிரி எவ்வளவு தூரம் போவாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி? இது அந்த சும்மா நார்மல் போகிற பஸ்ஸில் டிக்கெட் மாதிரி தான். பஸ்ஸில் போகிற மாதிரி தானே? அப்போ போய் போ வந்துருப்போம். போ இல்லை டிக்கெட்டோட விலை. டிக்கெட்டோட விலையா? ஸோ அப்போ அதே பஸ்ஸில் போகிறத விட இது கொஞ்சம் டைம் கூடவா எடுத்து இது கொஞ்சம் டைம் கூடவா எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஓகே. மற்றது வந்து முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் இது வந்து நாங்கள் ரோட்டில் போகிறோம், தண்ணியில் போகிறது இல்லை. அதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் என்ன? ரைட். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் கப்பலிங் வந்து போகிறோம் வந்துட்டு என்ன மாதிரி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம், என்னென்ன இடங்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, இந்த பயணம் வந்துட்டு எவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்குது அப்படியான விஷயங்களை வந்துட்டு உள்ளடக்கியாக தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்துட்டு அமைய போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் போன வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க, நாங்கள் அண்ணாட அவுடி கார் வந்துட்டு ஓடிப்போம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முரட்டுத்தனமான கார் ஒன்று தான். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் ஓட போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலிக்குள்ளே ஜெனோவாவில் இந்த ரோட்டில் இல்லை, இதுக்குள்ளே ஓடினு சொன்னால் கொண்டு வந்த காரை என்ன திருப்பி கொண்டு போக முடியுமோ தெரியா. ஸோ வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு ரோட்டில் கொண்டு போயிட்டு வந்துட்டு ஓடி பார்க்க போகிறோம் எங்களுடைய ஆசைக்கு. ஸோ அதுவுமே வந்துட்டு வீடியோ வரும் வந்து கண்டிப்பாக மறக்காம பாருங்க. நம்பி சொல்கிறேன். ஓகே தானே? தருவி இல்லைனே? ஓகே ரைட், தருவாராம், பிரச்சனை இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நிறைய விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த அக்வாரியா கடற்கரைக்கு வந்துட்டு நாங்கள் பஸ்ஸில் போன ரூட்டை வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருப்போம். ரைட். இப்போ வந்து நாங்கள் காரில் போகிற ரூட் ரெண்டுமே வந்து சேம் ரூட்டில் நடக்கும். ஐயோ சரி, இருந்தாலும் வந்து கொஞ்சம் நாங்கள் பஸ்ஸில் போகும்போது வந்துட்டு வளமையாக ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்க மாட்டோம். பட் வந்துட்டு காரில் போகும்போது நாங்கள் அழகாக வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த போகிற ரூட் வந்துட்டு எப்படி இருக்குது. இந்த பாருங்கள், முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தெம்மட்டக்கூட சைடில் இருக்கக்கூடிய மாதிரியான அந்த பில்டிங்ஸ். ஸோ வந்துட்டு உடுப்பெல்லாம் காயப்பட்டிருக்காங்க அழகாக. கூட வர்ணிச்சு சொல்கிறாங்கடாப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த வேர்ட்டியா என்ன ஏமாண்டாப்பா அது பெட்ஷீட் போல இதில் பேக் பண்ண போகிறீங்களா? கொஞ்சம் கவனம் ஐயா. முடக்கல் வர்றவங்க இடிச்சு கிடிச்சு விட்டாங்கன்னு சொன்னேன். அணியம் ஏதோ 20,000 10,000 பிராங்கு எடுத்தான்னு சொன்னீங்க. ரூபா. சரி ஓகே. இப்போங்க பேங்குக்கா என்ன காசு எடுக்கேன்றது பிறகு மறக்கறிவாங்க ஒரு பேங்குக்கா என்ன காசு மாற்ற போறாராமா எடுக்க போறாராமா? மாற்ற போறாராமா? கவனம் பார்த்தோம் அம்பி சைட்டா. எதடாப்பா பேங்கு அந்த இருக்கு, அதுதான் போல அந்த நீல கலர்ல. அதுதானே என்ன நீங்களே பார்த்தான் சொல்கிறேன் கிடையாது. பாதசாரிகளுக்கு முன்னுரிமை தானே. ஆட இது காடு, நான் பேங்க் நினைச்சேன். இதுக்கு தானே இங்கே உள்ளட்டவங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வந்த அண்ணா வந்து இங்கேருந்து வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து வந்திருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ காசு வந்துட்டு மாற்றி கொண்டிருக்கார். பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கை மாற்றினா காட்டலாம். அவர் வந்து 50 ரூபா போட்டு மாற்றுறார். ஸோ அதால் அவரை காட்டாங்கோ. நீ தான் நான் ஹைட் பண்ணுறேன் எப்படி மாற்றுறேன். காசு மாற்றலாமா? எடுக்கிறீங்களா? ஸோ ஓகே. இங்கே 500 அடித்தா தான் 50 ரூபா வரும் அப்படியா? ஓகேயா.
அவரை இந்த ஷேப்பில் காட்டுங்க, அவரை முகத்தை காட்டால் இந்த ஷேப்பில் காட்டுங்க. ஏன்னா அவர்கிட்ட முகத்துக்கு ஒரு புரிம்பான ஒரு என்ட்ரி ஒன்று இருக்குது, தனி ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. உன்னதான் ஆடு உங்க என்ன விளங்கல திரும்பி நில்லு பிரச்சனையில ஒன்றும் அசுமாத்தங்க செஞ்சு விட்றா. என்ன வந்துட்டேன் அது இங்கே அப்போ ஜூரோவே ரைட். நீங்கள் கொஞ்சம் அங்காள வெளியிலுங்க, நான் காசு எடுக்கிறேன் பில்டப் பண்ண கொடுக்கணும் ஒரு சத்தம்லாயா. பைக் உள்ளு போய் விட்றோம் கட்டம் சரி என்ன நீ அதுதான் பேக்ரங்கா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பேங்க்கில் வந்து 500 யூரோ எடுத்துருக்கோம் வந்துட்டு எங்களோட ஹார்ட்டில் இல்லை இன்னொரு ஆள்கிட்ட ஹார்ட்டில் என்ன செய்யற இப்படியும் வந்தேன். ஸோ சரியாக நன்றி பார்ப்பேன் ஜூரோ பிள்ளையாண்டா கேட்கணும் இல்லை இது 20 40 60 80 100 50 200 300 400 500 சரிதானே ஏண்ணா யா. ஸோ போவோம் வேணே. ஓகே இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் கிடக்கேன். Do you want money, man? No, thanks. உனக்கு தெரியும் நான் தர மாட்டேன். காசை வந்து நான் அப்படி கையில் கொண்டு வர நேரம் பறிச்சுட்டு வருவாங்கன்னு பார்ப்போம், அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும்லங்குதா. இப்படி கொண்டு போ என்டே இல்லை தான் போண்டா பயமாக கிடக்கு என்டேயும் இல்லை அந்த ஆள். கவனம்டாடே நான் ஓடி வந்துடுறேன். மற்றது நம்ம எந்த காரில் இப்போ போகிறோம் அப்படின்றத காட்டாங்க, அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் ஓடும்போது காட்டுவோம், அப்போ தான் வந்து வெறித்தனமாக இருக்கும். காரை பார்க்க வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்துட்டு இவர் என்ன செய்கிறேன் பார்க்கலாம். ஸோ பார்க்கிங் இங்கேயும் இருக்குதா? ஓகே நாங்கள் இப்போ காருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ பேங்கில் வந்து காசு எடுத்துட்டோம். ஸோ காசு எடுத்துகிட்டு போய் கொண்டிருக்கோம். அண்ணா என்னை அடிக்கடி பார்க்க நான் இறங்கினோன்னு காசு தருவேண்ணா. நான் காசை விட்டு காசை நான் வச்சுக்கன்னு சொல்லி அந்த நேரம் ரோட்டை பார்க்க என்னையே பார்த்துட்டுருக்குப்பா. கண்ணாடியை போடும் ரைட். ஸோ வந்து யூரோ நீங்கள் ஆல்ரெடிலாம் பார்த்துருப்பீங்க வந்து. ஆக சில பேர் எழுதுகிறாங்க என்ன வெளிநாட்டை வந்து எங்களுக்கு அது இது காட்டுறியோன்னு சொன்னால் உங்களுக்கு நான் காட்டல, தெரியாதவங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்ச நீங்கள் பாருங்கள் பிரச்சனையில் பார்த்து இப்போ சரி இருந்தால் சொல்லுங்க, நான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ கடற்கரையை போக போகிறோம். ஸோ கடற்கரையில் போயிட்டு வந்துட்டு கப்பல் அந்த நேற்று போயக்க பார்த்தமே அந்த பெரிய கப்பல் இருக்குல்ல, அதான் இல்லாட்டி சின்ன கப்பல்? இல்லை இல்லை சின்ன அந்த பெரிய கப்பல் தான் அந்த பெரிய நாடுகளுக்கு போகிறது. பெரிய நாடுகளுக்கு போகிறேன் ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை அவ்வளோத்துக்கெல்லாம் போகாது, அவ்வளோ பெரிய நாடுகளுக்கு போவா யூரோப்புக்குள்ளே. யூரோப்புக்குள்ளே உனக்கு அப்பயும் பிளாங்க இல்லை உனக்கு என்ன இது. மற்றது அந்த கப்பலில் ஏதோ படம் ஒன்று எடுத்தாமேண்ணே. ஓ மதராசப்பட்டினம் சி மன்மதன் அந்த மன்மதனா அந்த அந்த தகடு அந்த பகவான் கமலின் படம் ஏன்னா இல்ல சிம்புட அது மன்மதன் இல்லடா மன்மதன் சிம்புண்ட மன்மதன் அடுக்கல அந்த கப்பலுக்கு கமலின் படம் இருக்குல்ல. என்ன படம்ன்றா மன்மதன் அம்பு. ஓ மன்மதன் அம்பு தான் அடுத்தது. மன்மதன் வந்தா எந்த காலம் வந்த படம், அந்த காலம் இந்த கப்பல் இல்ல. பிறகுதான் வந்த அந்த கப்பல். எனக்கு அப்பா வந்த புதுசுல மன்மதன் மட்டும் சொல்ல நான் அவே இல்ல அவர் மன்மதன் அம்புன்னு சொல்லிப்பேன். நீங்க அம்பு சொல்றக்குள்ள இடையில எழுப்பி போயிருப்பீங்க, அது வம்பு விலைக்கு விளங்குதா. ஸோ இந்தாங்க இந்த இது கேஷை வந்துட்டு பேர்ஸுக்குள்ள வைங்கோ. மற்ற வந்து இப்போ இங்கே யூரோப்பில் வந்துட்டு கார் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க, நிறைய பேருக்கு நிறைய கார் வச்சுருந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த கார் என்ன கார் அப்படின்றத காட்டில் மேபி இந்த சீட்டுகளில் உள்ள என்ன சொல்கிறது இன்டீரியரில் வந்து நீங்கள் பார்த்து பிடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று தரேன் ரைட், இந்த முன் டிஸ்பிளே காட்டுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து யாராச்சும் கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் இது என்ன கார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்ஜினுக்கு எங்கேயும் பார்த்தா தெரியுமா என்ன கார்ண்டு? இங்கே இதில் தெரியுதுப்பா படம் பார்த்தீங்களே, அதை மாற்றி விடுவாங்க. மை ஃபேவரிட் குட். இந்த டிஸ்பிளேயும் ஹாலையும் வந்து நான் காட்டிக்கேன், ரெண்டையும் வச்சு நீங்கள் சொல்லுங்க பாப்போம் இது என்ன கார் அப்படின்னு சொல்லி. நாங்கள் இப்போ வந்து முன்னுக்கு பார்த்து கொண்டு போவோம் சரியா, வந்து போகிற ரோட்டை வந்து பார்த்துட்டு போவோம். என்ன எங்கட அப்பாச்சியோட சத்தமே எங்கட பைக்கு நான் காருக்குள்ளே எப்படி கேட்குது அப்பா.
இத்தாலியில எல்லாம் இந்த 16 வயசுக்குள்ள எல்லாம் பைக் எடுக்கலாம். 16 வயசுலாம் 16 வயசுக்கார பைக் ஓடலாமோ? அந்த வயசுக்கு ஏற்ற லைசன்ஸ் எடுத்து பைக் ஓடுற மாதிரி. கண்ணாடியில முன்னுக்கு நெட்மே கிடையாது, அது இது தெரியுது. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் அந்த ரோட்டை பார்த்த வண்ணமாக என்னையும் சைட்டாக மூலையில் வந்து பார்க்கலாம். வந்து என்ன அந்த எண்ணெயை பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு அந்த ஒரு இந்த பசுபதி ஒரு பாட்டுக்கு வரும், அந்த இப்போவே இப்போவே பார்க்கணும் இப்போவேன்னு சொல்லி அந்த பாட்டுக்கு வர்ற பசுபதி மாதிரி இந்த முன்னுக்கு ஒரு ஒரு குகை ஒன்று வருது பேங்க, வந்து லைட்டாக ஒரு சின்ன குகை உண்டு. என்ன தம்பி 2-3 கோல்டு தூரம் தானே, நானே நகாரில் போக கனவுரம் மேய்க்கிறேன். நான் தான் அதை சொன்னேன் கொஞ்சம் சுற்றி போக கனவுரம் மேய் காட்டுறதுக்கு. நான் ரைட் ஓகே. மற்ற வந்தாளுக்கும் பேச பாதையில் தெரியானே இப்போ மாறிக்கறி விடுவார். மற்ற இந்த கேமரா அதாவது வந்து இப்போ நான் கதைக்கிற அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இடது பக்கம் மூலையில் வந்து விழுமேன்னு சொன்னால் நான் வந்து போன வீடியோக்களை வந்து கீழே விட்டுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ரோட்டு வடிவாக தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொன்னதுக்கு நாங்கள் வந்து நான் வந்து இப்போ மேலே வந்து தள்ளி விட்டுருக்கேன். கடைசி கப்பல் எத்தனை மணிக்கு தம்பி? 5 மணிக்கு. 5 மணிக்கு என்ன? ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:35, இன்னும் வந்து 25 நிமிஷம் தான் எங்களுக்கு இருக்குது வந்து. ஸோ 25 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துல ரீச் ஆகி வந்து டிக்கெட் எடுக்கணும். என்ன அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி டிக்கெட்டோ? ரைட். அப்பா உள்ளுக்குள்ள ஏறினோடனே நாங்கள் எங்களோட ஐசி காட்டினோன்னா அவங்க எங்களுக்கு தருவாங்க. உங்களோட அந்த ஐசியில் கப்பல்லையும் போகலாமா? அது கடும் ஐசியாக கேட்கலாப்பா. கப்பல், மெட்ரோ எல்லாம், கப்பல், ட்ரெயின், பஸ் உங்களை காட்டியும் கார்கள்லையும் போகலாமா? இல்லை இல்லை அப்படி போகலான்னு அப்படி செய்யலான்னு போய் போகிறதா இருந்தால் நல்லா இருக்கு. போகிறதா இல்லை ஆகுமேண்ணா. எங்கிற இந்த கண்ணாடிக்கு அவன் துப்புரவா தெரியுறான் இல்லை இருக்கிறான் மூலேக்க? இருக்கு. யாரு சஞ்சய்? அவருக்கு மூத்த காட்டுங்க அப்படிஞ்சால பா எடுக்கலாம். ரைட். ஸோ இன்னும் என்ன பக்கத்தில் வந்துட்டேண்ணா. செம்மையாக வந்துட்டு என்ன சொல்கிறேன், எனக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்குது. வந்துட்டு கப்பலில் நாங்கள் போயிருக்கோமா? இல்லை, கப்பலில் போனது இல்லை, போட்டில் வந்து போயிருக்கோம். மற்ற கொஞ்சம் பெரிய போட்டில் எங்கே இந்தியாவுக்கு போன டைமில் வந்துட்டு கோவாவில் நினைக்கிறோம் வந்து பெரிய ஒரு போட் ஒன்றில் போயிருக்கேன். ஆனால் கப்பலில் வந்து போனது இல்லை. கப்பல்லாம் நான் கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்புறம் இது கப்பல் மாதிரி பெரிய போட்டுன்னு சொல்லி விட்றாங்க அங்கே வச்சு. இவன் அன்றைக்கு என்னன்னு சொன்ன மாதிரி 24 மார்க்கெட் ஒன்று சொல்லி 11 மணிக்கு போட்டுருண்ட காட்டினான். அப்புறம் பெஞ்சில் கோபுரம் ஒன்று, பெஞ்சில் பேங்க் ஒன்று ஒரு ஆஃபீஸ் ஒன்றை காட்டினான். நீ தான் வேறு யார்? நேற்று தம்பி நீங்கள் வரையிலே இல்லை, அதில் போய் அந்த பெஞ்சில் கட்டணம் உண்டாக்கல்ல, அதை காட்டிச்சுன்னா பேங்க் உண்டு. அது வேலை செய்கிறாங்க. அது பென்சிலண்டான்னு நான் சொன்னா கூரை காணேன்னு சொன்னா அது மொட்டை பெஞ்சிலன்னு சொன்னான், புது பெஞ்சிலண்டு. அங்கால போய் பார்த்தா கூறு தெரியுதுடாப்பா. சின்ன ஆள் தானே. அது என்ன இந்த இப்போ இந்த கப்பல் வந்து என்ன இப்போ சும்மா இந்த இப்படியான என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காண்டியே இருக்குதா இல்லாட்டி? அந்த டூரிஸ்ட் ஆரம்பம் இருந்தால் அப்படியே சுற்றி காட்டுறோம் கப்பல்லையே. டூரிஸ்ட் ஆரம்பம் இருந்தா ஓகே. இப்போ அந்த இடத்துக்கு இப்போ கப்பலில் போய் அங்கால போகிற இடத்துக்கு பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 1/2 மணிச்சாலம் 3/4 மணிச்சாலம் தேவை. இப்போ நாங்கள் கப்பலில் போயிட்டு அங்கே இறக்கி விட்ருவாங்களா? இறக்கி நாங்கள் சுற்றி பார்க்குறாண்டா பார்க்கலாம். அப்போ திருப்பி என்னத்தில் வர? திருப்பி அந்த கப்பல்லே வரும். திருப்பி அதே கப்பல் திருப்பி வருமா இல்லாட்டி வேறு கப்பல் நிற்குமா? இல்லை அந்த திருப்பி அவங்க அங்கேருந்து மெட்டாக்கள் அங்கே கூட்டின்னு போயிட்டு திருப்பி அங்கே எடுக்க வருவாங்க. ஓகே. ஆனால் நாங்கள் இப்போ கடைசி இதை எடுக்கிறபடியாக அங்கே போய் சுற்றி பார்க்கலாம்னு தெரியாது, ஏன்னா திருப்பி வராது. எங்களுக்கு நார்மலாக கப்பலில் போகிறதே ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்குன்னு தானே. ஸோ அதால் ஓகே. சுற்றி அங்கே என்ன இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு? பெருசாண்டும் இல்லை, அந்த சின்ன சின்ன மினி மார்க்கெட்டுகள் மாதிரி ரோட்டுகளில் போட்டிருப்பாங்க. மினி மார்க்கெட்டுகள் மாதிரியா? ஓகே. நாங்கள் கப்பலில் போகிறதே வந்து வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போகும் தானே நாங்கள் பிடிக்கும். ஓகே. ரெண்டாவது அந்த நீங்கள் அந்த 2 ரூபாய்க்கு வாங்குற அந்த டிக்கெட்டோ அதோ 110 நிமிஷம் உண்டு. ஓகே. ஸோ அப்போ நாங்கள் வந்து கிட்ட போயிட்டு வந்து கப்பலில் ஏறும்போது வந்து என்ன மாதிரி வந்து என்ட்ராகிறோம், என்ன மாதிரி வந்து டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறோம், ஸோ வந்து கப்பல் வந்து என்ன மாதிரி பிரயாணிக்குது வந்து அண்ட் வந்துட்டு என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் காட்டுறேன். ரைட்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு பாருங்க வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் வந்து அந்த கடற்கரை வீடியோவில் வந்து மலைகளில் வந்து வீடு நல்லா அழகாக வந்து அமைஞ்சிருக்குது. என்ன வெஞ்சே முளத்துக்கு முளம் சிக்னலாக தான் நடக்கும் என்ன. ஸோ ஆனால் இங்கே நான் பார்த்ததுக்குள்ள யூரோப்பில் இங்கே இத்தாலியில் பைக் கூட ஆகலங்க. ஃப்ரான்ஸும் அதே மாதிரி தானே. இங்கே சம்மருக்கு கூட பைக்காக இருக்கும், அப்புறம் அந்த குளிர்காலம் வந்தோன்னா கூட கார். இப்போ குளிர்காலம் வந்தோன்னா கூட காரண்டா, அப்போ பைக் வரவங்களாம் கார் வச்சுக்காண்டோ. ரெண்டும் வச்சுருப்பாங்க. ஓகே. நாங்கள் அங்கே அப்படி இல்லை தான், சம்மருக்கும் விண்டருக்கும் ஒன்று தான், ஒரே தான் யூஸ் பண்ணுறது ஸ்ரீலங்காவில். நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு என்ன டைமில் வரீங்க, சம்மருக்கோ விண்டருக்கோ? சம்மருக்கு தான் ஸ்கூலில் 3 மாத லீவுகள் தருவாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து விண்டர் டைமில் வந்துட்டு ஸ்னோ வந்து தண்ணி மாதிரி கொட்டும்ல அங்கே. நீங்கள் வந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு தானே. இவரோட கொஞ்சம் இருக்கிற சிக்கலோட கார் இருக்குல்ல, பட்டு கொஞ்சம் பிள்ளையாகட பக்கத்து என்னுடைய பிரச்சனை இல்லை. இப்போ தான் அதில் ஒரு சிக்னல் வந்தால் இப்போ திருப்பி அடுத்த சிக்னல் தான்ப்பா. இது சுத்தப்பேன் வெயிலத்து சுற்றுதானே. டெம்பரேச்சர் 16 விட்டு மேசி குளிர் காணாண்டா இது வெக்க அவ்வளோக்கண்ணா கடும் வெயிலாக கிடக்கடா. 4:45 வலது பக்கம் இருக்கிறதா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. என்னண்டு இங்கே வலது பக்கம் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? பிரச்சனை ஏன்டா இங்கே இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. தெரியுதே நான் ஒரு கடற்கரை ஏரியா ஒன்று போகிறோம்னு சொல்லி ரோட்டுகளை பார்த்தாலே. அந்த இத்தாலியில் தம்பி அந்த தண்ணிக்கு அடியில் இங்கே வீடுல காணாத இங்கே அது தண்ணிக்கு அடியில் வெனிஸா வெனேட்சியா அங்கே போனோம் இல்லையா நீங்கள்? இல்லை அது வேற ஒரு சிட்டி தானே. நல்லா இருக்குடாப்பா இந்த ஏரியா. வெண்ட கடவுளே கண்ணாடியை காட்டிவிட என்ன ஓகேப்பா சா. என்ன கடலுக்கு நடுவில் பாலமே கட்டுறாங்களோ? இல்ல ஜக்குகள் எல்லாம் அங்கே ஊருப்பட்ட ஜக்கு கப்பல்கள்ல சாமான்கள் வச்சிருக்காங்க. கப்பல்கள்ல சாமான வச்சிருக்கிறான். அம்மா கப்பல் கும்பம். அது என்ன கனவாயா சி உரப்பையோ? என்னையா காய போட்டு அந்த இது வெயில் சோலர் நினைக்கிறேன். ஆமா அந்த முன்னேரியா நல்ல வடியா இருக்குடாப்பா அங்கட நுவரேலியா சைடு மாதிரியா. அங்கே இருந்து பார்த்தாலும் அங்கே பெரிய பெரிய மலையால் தெரியும். அங்கால பின்னுக்குள்ள நல்ல பெரிய பெரிய மலையால என்ன அப்பா அந்த மாதிரி தான் கிடாது. கார்ல வந்தபடியா காட்டிட்டு போகக்கூடிய முன்னுக்கு இருந்து பஸ் டிரைவர்கிட்டையும் கேட்டு நான் முன்னுக்கு இருந்து எடுக்கட்ட வீடியோனா 30 ரூபா கட்டான்டாக்கான்னு. நான் நான் போட்டேன் பின்னுக்கு. கொள்ளையா அண்டைக்கண்டா கருவில் காய சொல்ல 5000 ரூபா வருவான் கடற்கரையில். எங்கிறாப்பா நாங்கள் போறக்குள்ள கப்பல் விளக்கிட்டு இருக்கோம்ல கடைசி கப்பல். இல்லை இப்போ வந்துட்டேன் கிட்ட 2 நிமிஷத்துல அங்கே நீ இன்னும் 2 நிமிஷத்துக்குலாம் அங்கே வந்து 2 நிமிஷமா? எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் படம் பில்டிங் என்ன. அது என்ன மேல ஹைவே தம்பி? இந்த ரோட் எடுத்து தான் வேற வேற இங்க ஹைவேல பைக்கும் போகலாமோ? அதுக்கேற்ற அந்த பைக்குகளோட தான் போகலாம். அதுக்கேற்ற பைக்குகள் அது என்ன ஹைவேன்ற 60 போட்டுள்ள அது ஹைவே இல்லை அதுதான். இதுக்குள்ளால போய் அங்கால எடுத்தா தான் பெரிய மெட்டர். உங்கால போய் தான் ஆட்டோவான ஏறுது போல. தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தபடியா நீ இப்போ இல்லையன்று ஓட்டேன். இல்லாட்டி நான் இப்போ கைவேண்டு காட்டி பேச்சு கொண்டு இப்போ நான் இல்லை இதால தான் எடுக்கணுமா? அப்போ இதே என்னன்னு கைவேண்டில் தான் ஏன்னா இதாலையும் பேர்த்தான் தான் ஹைவேக்கு.
தம்பி சிரிச்சீங்களே இல்லை நல்ல ரஃபிக்கா கிடக்க விடுங்க பார்க்கிங் காட்டு இதுல தான் நான் பார்க்கிங் போட்டு ஓட்டுருக்காம போட்டோம் இங்கே பார்த்து இங்கே ஒரு இடம் கூட இங்கே இத்தாலியில் பார்க்கிங் தானே பெரிய பிரச்சனை கிடக்கு இதெல்லாம் நாங்கள் 2 நாத்துக்குள்ள பஸ்ஸில் இருந்துச்சுன்னா பார்க்கிங் பிரச்சனையால சரி நகம் படுபடு முதலான என்ன வழக்கம் வரியா காசு இது போடும் வரியா டிக்கெட் எடுக்க வேண்டிய போடுவா டிக்கெட்டை வந்துட்டு உங்களுக்கு பார்க்கிங் இடம் தான் வேணும் என்ன கடவுள் என்னடா இத்தாலியில் எவ்வளோ கார் நிற்குதாடாப்பா இது என்ன வழக்கம்மா இது இப்படி பார்க்கிங்க்கு டிக்கெட் தர்றேன்டா யாரும் பொறுப்பானுண்டா அதை அரேஞ்ச் பண்ணி விடணும் இல்லைடா அப்போ என்ன இது டிமோ பட்டாலாம் நிற்கி புல்லுக்கு அதுக்கு ஓட்டுவேன் அதுக்குள்ளே ஓட்டுவேன் இவ்வளோ காட்டாதா அந்த டிக்கி முட்டை போகணும் அதுதான் ரைட் அதுதாங்க நான் டுக் அந்த சத்தம் வரங்கடா தம்பி இறங்க நீங்க இறங்கலாம் விளையாட இல்லாட்டி 2 பக்கம் இறங்குற ஓகே ஓகே ஸோ டக்குன்னு ஓடும் விளையாட இன்னும் 5 நிமிஷம் தான் கிடக்கு ஸோ நாங்கள் இப்போ வந்து நீ கண்ணாடி அடிச்சுக்கோ வெயிலுக்கு எத்தனை கொடுத்துருக்க கட்டதே ரைட் ஸோ நாங்கள் இப்போ ஃபைனலி கப்பலில் என்ன பேர் சொன்னான் நான் அதுலேயே வரும் காட்டுவோமா கிட்ட போய் காட்டுவோமா இந்தியாலேயும் விளையாட்டா ஸோ பென்சில் கட்டுறமா அந்த பெரிய கப்பல் அது இல்லை இது இல்லைடா அது வேறு நோ அது போட்டது நேற்று போட்டது அது நீ வேற 2 நாளா இதுவும் பெரிய கப்பல்லாம் ஆனால் உதில்ல நாங்கள் நேற்று பார்த்த கப்பல் அது பெரிய இது மாதிரி கிடந்தது ஸோ உண்மையிலே வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக அடுத்து தான் வந்திருக்கோம்னு சொல்லணும் வந்து நாங்கள் இப்போ டக்குன்னு ஓடுவோம் வந்து அலுவலை முடிச்சுக்கணும் அதாவது கப்பலில் போயக்குள்ளேயே நம்ம வந்து காட்டுறோம் அந்த பெரிய பெரிய கப்பல் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் இது கடலில் போயக்குள்ளே காட்டலாம் தானே எல்லா கப்பலையும் ஏன்னா இப்போ கஷ்டப்பட்டு காட்டுறது இப்போ நம்ம எங்களை காட்டி காய்ச்சிட்டு போமே நீ மினக்கட்டு விளக்கட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கே அப்புறம் காட்டாடி வேலை இல்லையே எனக்கு அப்படி கொடுப்போம் ஓகே இருக்கும் உண்மையா நேற்று போலிங் கூட்டின்னு ஓட்டணும் அப்புறம் சேர்க்கிறேன் அந்த கப்பலுக்கு போகிறோம்னா இப்போ நேரம் போட்டு ஓடணும் இப்போ நாங்கள் போகணும் தானே ஓடுவோமா நாங்கள் ஓடலாம்ப்பா கேமரா இருக்கு அவன் ஓடணுமே கேமரா கொண்டு ஸ்டொப் பண்ணிட்டு வர்றதா அதெல்லாம் தெரியாதா சரி நான் லைட்டாக ஓடுறேன் காட்டும் என்ன ஓடுறோம் வசையிடம் இல்லை இங்கே நில்லு நல்லா முன்னூறு நில்லு ஆனால் மிஸ் பண்ணிதான் பாருங்க வேறு லெவல் பிளேஸ் உண்டா கப்பல்களை மட்டும் பார்க்குறதுக்கு வந்து காசு கொடுக்கலாம் அப்படி ஒரு இடமா ஸோ திஸ் டைம் we have to run to take the ship for a big ride. குண்டா எங்களை விட்டுட்டு போயிடுவாங்களா அதுதானே ஓடாடி போய் சிக்கலாக போயிடும் வாவ்
என்ன ஒரு ட்ராஃபிக்கான ஏரியா. ஓ 5 மணிக்கு இந்த 4 நிமிஷம் தான் கிடக்கு. சத்தம் போட பேங்காயில் முன்னுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வாரார் வெள்ளச்சேட்டோடைய. காட்டுனீங்களா? இந்த கடவுளே கண்ணாடியை காட்டு இந்த பொக்கையா கிடக்கு. அப்பா அடே குண்டா கண்ணாடியை காட்டி பாட்டா இந்த பொக்கையா கிடக்குண்டு. ஏன்னா பா கண்ணாடி ஓட்டு தெரியல. ஓடுமா ரெண்டு காய்ச்சிட்ட கலருது அவ்வளோ. எனக்கு பேர்ஸ் இல்லை பாரமாக இருக்குது, அதால் காய்ச்சிட்டே கலட்டுதுலாங்க. ஒரு குண்டா ஒரு சா எப்படி இருக்குடாமா வரல. இந்த இடத்துக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ளாக் செய்யலாம், அப்படி இருக்குடா. தமிழாக்குறோம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் நம்ம வந்து போகிறோம். கப்பலில் வந்து என்ன வெயிலாக கிடக்கு 5 மணிக்கா. கடைசி கப்பலை மிஸ் பண்ண போகிறோம் நாங்கள். எங்க அவங்க வேற எங்க தேவைப்படும்ல? எங்க எங்கடா எங்க போயிட்டான் தெரியுதா மேடம்? ஓடு வார் எந்த பொவ்வளோ ஆக்கல்ட்டாப்பா. என்ன அண்ணாவோட தொடர்பு இழந்துட்டியா? நீ அண்ணாவோட தொடர்பு இல்லை இழந்துட்டியா? என்ன இங்க டிக்கெட்டே எடுக்குமா? இங்க டிக்கெட்டே எடுக்கும் இல்லதான்? Giovanni, siamo al penultimo assalto. கிட்ட வந்து 5 மணி 5 ஆயிடுறாடி. அந்த மேல ஏறி காட்டுறா அடி. இது நம்ம அண்டே வந்துடமேடா. இதுக்கு என்னதால வரும்? அதால வந்துக்கலாம்டா. அது பஸ்ஸில் இது கார்ல. நான் என்னதை காட்டி போறடா படி. எந்தேங்க உள்ளுக்கு தான் போகணும் பாரு. தஞ்சை உங்களுடைய மடுங்க உங்களுடைய காட்டிட்டு போகணும். நான் உள்ளுக்கு எடுக்கலாம். மேல இடம் கிடைச்சா சூப்பரா இருக்கும். சரியா? யா மேல போ. இடம் போயிட்டா 2 தான் இருக்கலாம். நாங்கள் 2 தான் இருக்கலாம். ஒரு மாதிரி ஃபைனலி வந்துட்டோம். அந்த டைம் 5:10. ஸோ வந்துட்டோம். இது கப்பல் என்னையா? இதுவும் போட் தான், கொஞ்சம் பெரிய போட். நான் முதல்ல விலைக்குள்ள சொன்னான் தானே. நீங்கள் போன பெருசா? எந்த காலம் இது சின்னனா போயிட்டு தானே. கட்டாயம் இருந்து தான் போக மாட்டேன். இல்லை நாங்கள் 2 இப்போ இடம் காட்டலாம் ஓடத்தாங்க. அப்புறம் பின்ட்டு கடவுளே 5 என்ன வெயில்றாப்பா கொளுத்துதா. அது களவுகள் போனாலும் என்னவா அந்த கிட்ட இருக்க போறா அவ்வளோ.
இருங்க முட்டை ஆகட்டும் இருங்க பிரச்சனை இல்லை. அம்மா என்ன வெயில்றாப்பா ஆளோட கயக்கொண்டு ஆசையோட ஆள் கயக்காது போல இத்தாலியன் இருந்தால் அப்புறம் நான் இத்தாலியன் லாங்குவேஜை கயக்கலாம் இல்லையே ஓடவர்கிட்ட கொஞ்சம் காத்து பிடிக்குமே நல்லா மேலே வந்ததுக்கு இந்த இடம் ஒரு இடமண்டா கிடைச்சிட்டு ஏன்னா ஓடப்போய் அப்புறம் எடுப்பான் இந்த ஸ்டார்ட் ஆகிட்டேண்ணே இடங்களே சுற்றி காட்டுதான் பண்ண கொஞ்சம் போட்டு நடுவுக்கு போனால் அப்புறம் காட்ட நல்லா இருக்குமேன் தலையை எப்படி இழுத்து பழகி இப்போ இந்த பழக்கத்துக்கு இழுக்க சொல்லி வருது அவன்கிட்டையும் காணையில் மேலே இழுக்கிற இங்கே ஆள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறா வேற கேஷுவலா அம்மா என்னடாப்பா இது அன்றைக்கு நாங்கள் வந்த இடமே நான் இதால் வந்த வழியா நான் போர் ஒரு இடம் பண்ணிச்சேன் காரில் வந்த வழியாலண்ணா அப்பா இந்த பின்னேரம் போகிறது எப்படி வக்கையா இருக்குண்டா பகல் வந்துருந்தா எரிஞ்சிருப்பேன்டாப்பா அதுதான் அதுதான் இன்னும் சொன்னமா கூட கொண்டுக்குண்ணா நார்மலாக அப்படிதான் போல இந்த இடமேண்ணா இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்குதா அவ்வளோ நேரம் பயணிக்கு வர மாத்தியாலமா எங்க திருப்பி வரைக்குள்ளையா ஓகே மேலே இருந்து போக நல்லா இருக்கு கீழே ஏண்டா வருது இருக்கும் அப்படி நல்லா இருக்கோ பாக்க உங்க இந்த பாக்க என்ன இல்ல கடலை கேக்குறேன் நிறைய போட்டிங் சின்ன சின்ன போட்டிங் எல்லாம் இருக்கேண்ணே இன்னும் நான் காட்டுறேன் ஸோ நாங்கள் இப்போ போட்டிங் போகிற வழியாக அப்படியே இந்த அக்வேரியா கடற்கரையை வந்து வட்டிவாக ஃபுல்லாக சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான போட்டுகள்லாம் வந்து நிற்கும். போட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வித்தியாசம் பாருங்க வந்து இந்த நீளத்துக்கு இந்த கம்பி மாதிரி போகுது என்னண்டே விளங்குது இல்லை எல்லாம். War bis in die 80er Jahre ein funktionierender Hafen, wo große Schiffe anlegten, die gegen die Stadt Wow. நல்ல வியூடாப்பா சூப்பரா இருக்கா. இந்த கப்பலை தான் நான் வந்து சொன்னேன் நேற்று. என்ன பெரிய கப்பல்னு பாருங்களா. இவ்வளோ ஒரு சின்ன ஆள் என்ஜாய் பண்றாரா. இப்பதான் தெரியுது இத்தாலியின் அழகு. இருந்தா இத்தாலி கொடி பறக்கு. இத்தாலி கொடி இல்லையா இது? கடவுளே, இது கனவு. இத்தாலியின் கலர் தானே அது புறம் என்ன? சிட்டி டே. ஓகே, இத்தாலி கொடிக்குள்ள நடுவுக்குள்ள ஏதோ ஒன்று அடிச்சுக்க. முன்னுக்கு பெரிய கப்பல் நிக்குதப்பா. கடல் தண்ணியை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குண்டா. இதுல பெரிய ஒரு என்ன சொல்ற அந்த கண்டெய்னர் கப்பல் நிக்குது பாருங்க. ஹாட்டுனா
da cui poi arrivano merci di ogni genere da ogni parte. Il porto commerciale di Genova è lungo 15 km. È uno dei più grandi del Mediterraneo ed è il più importante in Italia, fondamentale per l'economia e l'industria. Where ships depart every day for Sardinia, Sicily, and other Mediterranean destinations. Following that, the commercial port of Genoa begins. ஸோ பாருங்க எல்லாருமே வந்து ஃபோன் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து நிற்கிறாங்க வந்து. The Mediterranean and the most important in Italy. Sur votre droite, le terminal des ferries où partent chaque jour des navires vers la Sardaigne, la Sicile et d'autres endroits de la Méditerranée. Ensuite commence le port commercial de Gênes, qui s'étend sur 15 km, le plus important d'Italie. Auf ihrer rechten Seite befindet sich das Fährterminal. என்ன சொல்ற என்ன ஹைக்ரான்னு தெரியல நான் பாருங்க வந்து நல்லா இருக்கு இந்த இடங்கள் எல்லாம். Verso il mare si può vedere la diga corale, எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கலாம் அந்த போஸ்ட் இருக்கு. dalle pericolose onde del mare e dalle tempeste di scirocco o libeccio, costruita su fondali di circa 15-20 metri, segue tutto il porto per ben 15 km verso ponente. La prima parte fu costruita in mattoni nel 1870 su fondale di circa 15-20 metri e segue tutto il porto per 15 என்ன சம்பந்தம் இல்ல அந்த பிள்ளை La எடுக்கிற notte படம். del 9 aprile 1970 una tempesta, con onde alte più di 6 metri, non diede scampo ad una nave inglese, la London Valorous, che non riuscendo ad entrare in porto, affondò dietro la diga. Morirono purtroppo 22 membri dell'equipaggio. இது என்ன அனௌன்ஸ் பண்ணி கொண்டது? சுற்றி ஸ்கைச்சுக்கு சொல்கிறாங்க. என்னென்ன வியூவல் தெரியுது என்னென்ன பார்க்கலாம் அப்படியா? இப்போ தான் தெரியுது வந்து இத்தாலின்ற ஒரு அழகு கடலுக்கு நடுவில் இருந்து பார்க்கலாம் தெரியுது. பெரிய செலவில்லை, வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 யூரோ 600 700 காசோடைய வந்து இப்படி ஒரு பயணம் போயிட்டு வரலாம். நல்ல ஒரு அனுபவம். இங்கே பாருங்க ஐலண்ட் ஆரவாரிச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த எவ்வளவு ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஜேர்னின்ட்டு. இந்த அதில் ஒரு கப்பல் உண்டு வெளுக்குது நான் காட்டும். ஸோ இந்த பாருங்க ஒரு கப்பல் ஒன்று வந்துட்டு வெளுக்கிட்டு போகுது. ஸோ மூவாறு பார்க்க வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் நேரில் நின்று பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியலை எனக்கு, பட் இந்த காட்டுறேன் நான். வாவ், கிரிமால்டி லைன்ஸ். உண்மையிலே லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து தான் இவ்வளோ பெரிய கப்பல் எல்லாத்தையும் பார்க்குறேன். படங்களில் பார்த்த பிறகு ஒரு கொஞ்சம் தூரம் நகர்ந்த மாதிரியே நான் நிறைய இடம் போயிட்டு வந்து இந்த கப்பல்கிட்ட பின்பக்கத்தை பாருங்க வந்தா ஃபுல்லாக அப்படியே மெட்டல். ஸோ அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்களேன். இந்தா எவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கப்பலா. அந்த கப்பல்கிட்ட பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது. காற்றுக்கு ஷேக் ஆகுது அந்த ஃபோன். ஸோ நாங்களும் வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது இத்தாலியன் லுக்குன்னு சொல்லி இல்லாத ஏதோ ஒரு லுக்கில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த போட்டிங் நல்லா தான் இருக்குது. வாவ், இது ஒரு காபர் தானே தம்பி, துறைமுகம் தானே இது. கடலுக்கு கடல்ல பாதி ஃபுல்லா
ஐட்டங்களாக தான்டா படகு கப்பலும் அதுவும் இதுவும். வாவ், அவ்வளோ ப்ரெஷரோட போகுதுன்னு பாருங்களா. சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் மாதிரி இந்த fu attaccata numerose volte da flotte francesi, spagnole e dai pirati saraceni che nel Medioevo assaltarono spesso i cittadini lungo la costa. La lanterna è stata importante per la difesa della città, quindi il nostro Titanen wurde இப்போ பாருங்க வந்து நல்லா இருக்கு இந்த வியூ வந்து. கீழே டாக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணினேன். Sie eine lange Geschichte der ஸோ இந்த இடத்துல வந்து தெரிகிற வியூவை வந்து பாருங்க. இதில் மலையை s'appelle San Pierre d'Arena, c'est-à-dire San Pietro d'Arena. Jusqu'au début des années 1900, cette zone était une belle plage pleine de superbes villages. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து உண்மையிலே நல்ல பெரிய கப்பல் உண்டு. Der Bereich hinter der Lanterna heißt San Pietro d'Arena, das heißt San Pietro d'Arena. Anfang des 20. நியாயமான தூரம் தான் வருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு ட்ராவல் பண்ணுது. Von der europäischen Adelsklasse des 19. Jahrhunderts für den Urlaub besucht wurde. அப்படியே பின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மலைகளை பார்க்கலாம் நீங்கள். மலைகளில் வந்து பாருங்க அப்படியே அந்த முகில் கூட்டம் வந்துட்டு படர்ந்து போயிருக்கு. இந்த அதில் அந்த காயாடுற நல்லா இருக்கு இந்த கப்பலை பக்கத்துல வந்து பார்க்கக்குள்ள. அந்த கப்பலுக்குள்ள வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் நிக்குது. அந்த கண்டெய்னரை ரோட்ல பார்த்தாலே பெருசா இருக்கும். ஆனா கப்பலுக்குள்ள பார்க்க என்ன சின்ன இருக்குன்னு பாத்தீங்களா? முன்னுக்கு வந்து பழங்காலத்தான் ஏதோ ஒரு இயந்திரம் என்ன லைக் அந்த ஜக்குகள் மாதிரி, அந்த தூக்கியல் மாதிரி. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னும் அழகா இருக்கு. இவங்க தம்பியாக நிற்கிறபடியாக கதைக்கிறோம் விளங்குது இல்லை, வந்து லவுட் ஸ்பீக்கர்ல சத்தம் போயிட்டு நிற்கிறதால. நாங்கள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த போட்டிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. போட் வந்துட்டு கொஞ்சம் எலும்பி எலும்பி போகுது. இரும்பு கொடுக்க வேண்டிய கட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இயந்திரத்தை பார்த்தா. நினைக்கிறேன் இப்போ பாவனையில் இல்லையாண்டு. அந்த சுவர் மதில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடலுக்கு நடுவால வந்து காட்டி பிரிச்சிருக்காங்க பாருங்க. இந்த அங்காலயம் கடல் இங்காலயம் கடல், நடுவால ஒரு பெரிய ஒரு சுவர் உண்டு. அதுல ஒரு ஃபேக்டரின்ற ஒரு புகை ஒன்று கிளம்புது பாருங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான வடிவா இருக்குது பார்க்கவே, முகில் கூட்டங்கள் மாதிரி. இந்த இடங்கள் எல்லாம் வீடியோல பாக்குறத விட கண்ணால பார்க்க சூப்பரா இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலி வந்து நாங்கள் ஜெனோவா ஏர்போர்ட்டையும் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இந்த காட்டக்கூடிய மாதிரி இப்போ அங்கே வந்து ஃப்ளைட்டில் நிற்கிறாங்க. ஒரு போட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ஏர்போர்ட்டையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
ஒரு ஃப்ளைட் ஒன்றும் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் காட்டு. Sempre negli anni 50 fu costruito l'aeroporto di Genova Cristoforo Colombo lungo 3 km sul mare. Dall'altro lato ci sono altre grandi ஜெனோவா ஏர்போர்ட்டை பார்க்க ஒரு சின்ன ஏர்போர்ட் மாதிரி கிடக்கு. மேபி சின்ன ஏர்போர்ட்டாக இருக்கலாம். ஃப்ளைட்டில் பார்க்க சின்னதாக இருக்குது. The Genoa Cristoforo Colombo Airport was built along the 3-kilometer stretch of the sea, and on the other side there are other ஓவரா zoom பண்ண ஷேக் ஆகுது. Fincantieri for the construction of large ships. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் காட்டு இந்த வியூவில் வச்சு. In the distance is the large new commercial port of Genoa. நல்லா இருக்கு. பீச் சைட்டோட வந்துட்டு ஏர்போர்ட் வச்சுக்காங்க. Toujours dans les années 50, l'aéroport de நிறைய சின்ன சின்ன ஃப்ளைட் நிற்கிறாங்க வந்து. லைக் நாங்கள் இந்தியாவுக்கு போன ஃப்ளைட்டுகள் மாதிரி. se trouvent d'autres grandes industries d'importance nationale pétrolier. En face de vous, au loin, le grand nouveau port commercial de Gênes, où arrivent les plus grands navires du monde. காட்டு வந்து ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க பெரிய பெரிய கப்பலையும் பார்த்தாச்சு, அப்படியே ஏர்போர்ட்டையும் பார்த்தாச்சு. இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்களா அடிவாட்டு பயன்படுத்துகிற ஃப்ளைட்டில் மாதிரி. இந்த சைடில் தெரியுது ஓடு பாதை வந்து விமான ஓடு பாதை. அங்கே ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று வந்து லேண்ட் ஆயிருக்கு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி டேக் ஆஃபுக்கு ரெடியாக தெரியல. டேக் ஆஃப் ஆக நினைக்கிறேன். ஃபைனலி வந்து இந்த போட்டிங்கில் ஜெனோவா ஏர்போர்ட்டையும் பார்த்தாச்சு. இந்தா Genoa has its own special history. Already in the flight la baga sinna jina palliyil megre courageous merchant bourgeoisie was born here. Well beyond நல்ல அழகான லொகேஷன் எல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ஏர்போர்ட்ல. Moreover, its inhabitants had intense and continuous contacts with all the peoples and cultures of the Mediterranean. Point of contact between the Mediterranean, with all its traditions and cultures, toward continental Europe. எல்லாரும் விளம்பி பார்க்கறாங்க பாருங்க. J'ai une histoire particulière. So பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க இறங்க போற இடம் வந்துட்டுது. ஸோ நான் இறங்கி எதுவும் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டிட்டு மறுபடியும் அங்கே ஏறத்தான் இருக்கேன். சொன்ன டைம் ஆயிட்டு. Old fisherman village. Now it's famous especially for its park, Villa Pallavicini, one of the most beautiful botanic parks in Italy, built in 1820. Now we approach to Pedi and we come back to Porto Antico. This is the last time today. State posseduti, c'è un po'. ஸோ ஃபைனலாக நாங்கள் லேண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இறங்கி மறுபடியும் ஏறி போகத்தான் இருக்குது. இங்கே என்ன சரி விஷயங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்குமே இருந்தால் நான் உங்களுக்கு அப்படியே காட்டிக்கொண்டு போகத்தான் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இத்தாலி அதுவும் ஜெனோவா ஒரு மலை பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். ஸோ அதுக்கு இதெல்லாமே சான்றுகள். ஸோ இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிற ஏரியா. ஸோ பாருங்கள், அந்த இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்த போட்டில் மறுபடியும் போகிறதுக்காக இருக்கலாம். ஸோ எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகுதோ இல்லாட்டி நாங்கள் வர மட்டும் நின்று இந்த போட் தான் ஏற்றிட்டு போகுதோ எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. வேறு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இந்த போட்டோட மேல் பக்கத்தை பாருங்கள். ஸோ இதில் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அருமையான ஒரு பயணமாக இருந்துச்சு இது. ஸோ எல்லாமே ஒரு டிரைவிங் டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தூரத்தின் வகைது ஒரு சின்ன ஏரியா மாதிரி கிடந்தது. பக்கத்து வர தெரியுது பெரிய ஏரியான்னு சொல்லி இது கேம் கொண்டு சரியாக கவர் பண்ணி அதை சைட் பண்ணி இந்த அதில் இப்போ அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. தூண்டில் போட்டு அழகாக இருக்காங்க. ஸோ பாருங்க இதில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க அழகாக. ஸோ வித்தியாசமான பெரிய தூண்டில்கள் பொழுதுபோக்குக்கு செய்கிறாங்களா இல்லாட்டி தொழிலாக செய்கிறாங்களோ தெரியலை. பட் வித்தியாசமாக இருக்குது.
ஸோ இந்த இவ்வளோ பேரும் அங்கே நாங்கள் கொந்தளிச்ச மாதிரி இவங்க வந்துட்டு இப்போ இதில் இறக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இறங்கத்தான் இருக்குது. என்ன அழகாக வந்து சைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாரும் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்த போட்டுன்றதால வந்து நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீ பஸ் எடுத்து தான் வந்து போகணுமா. ஸோ இறங்கலை அப்படின்னு சொன்னால் இதே போட்டில் நாங்கள் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்துட்டு இறங்காமல் இதே போட்லேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணுவோம். காரணம் என்னன்னு சொன்னால், இறங்கிட்டு திரும்ப பஸ்ஸில் போகிறது வந்துட்டு அது ஒரு தேவையில்லாத என்று வந்துட்டு தூரமான பயணமாகவும் அலைச்சலாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு க்ரௌட் இன்னுமே அதிகரிக்க போதான் நான் கொஞ்சம் பேர் இறங்கி போகிறதையும் காணக்கூடிய மாதிரி பாருங்கள். மேபி அந்த சைட்லேருந்து இந்த சைட்டு வர விரும்பினவங்களாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு இறங்கி போகிறவங்க. ஸோ பாருங்க, ஜெனோவோட பழமையான கட்டிடங்கள். இந்த பழமையாக இருந்தாலும் அழகு மாறாமல் இருக்குது அந்த கட்டிடங்கள் எல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இறங்கி போகிறாங்க. ஸோ அவ்வளோ பேரும் வந்துட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு அசையாமல் அப்படியே இருக்கோம். மறுபடியும் போகிறோம். ஸோ அகலையில் அழும்பிட்டாங்க. இப்போ பாருங்க வந்து மேலுக்கு அந்த இருக்கைகள் என்ன மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லி தம்பியன் இருக்காம வந்து அண்ணாட மகளை வந்துட்டு மடியில் வச்சுட்டு. ஓ காட், ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆயினது. டைமிங் பிசைனால காட்டெல்லாம் போயிட்டு அழகா நல்ல ஒரு பெரிய சத்தத்தோட போயிட்டு வந்து டேக் ஆஃப் ஆகி. அதுக்குள்ளே எவ்வளோ வரும் போயிட்டு அப்படி இன்னொன்று எதிர்பார்க்கலாம் நாங்கள் போகிறதுக்குள்ளே. ஸோ வந்து வெளுக்கிட்டு வந்து போட் மறுபடியும் நாங்கள் வந்த இடம் மெக்கோரியா கடற்கரை, அதுக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே அந்த ஜெனோ ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆகினது. சத்தத்தை பார்த்துட்டு காட்டுறதுக்குள்ள அது நல்லா மேலே வந்துட்டு எழும்பிட்டுது. அன்ஃபார்ச்சுனேட்லி காட்ட முடியலங்க. அதில் ஜூம் பண்ணி அது லைக் ஒரு கடற்கரை மாதிரி அதில் குளிக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஜூம் பண்ணி காட்டுங்க தம்பி. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு கடற்கரை மாதிரி லைக் குளிச்சு நிற்கிறாங்க. என்னந்த சும்மா ஒரு அளவு அந்த கடற்கரைன்றதை விட அந்த மணலுக்கு அப்பால ஒரு கட்டறையாக இருக்குது. அதாங்க ஃப்ளைட் எழும்புற சத்தமே கிடையாது. என்ன இந்த போட்டுன்ற சத்தமே. ஸோ பாய் காட்டுங்களேன் யாராவது கையை. அதில் ஒரு பாய் கப்பல் ஒன்று வருதான் மறக்காம காட்டுங்க ஒரு கதை. ரெண்டு மோதுமா போல போகுது. அவன் ரிப்பீட்டர். நீங்கள் அந்த பக்கத்தில் காட்டலாம். நல்லா அடிச்சு போகுது. ஒரு பாய் மர கப்பல் ஒன்று வருது பாருங்கோ. இந்த ஆமாம் சூரியண்டு பார்க்க சின்ன கிடந்தப்பா கிட்டண்டு பார்க்க நல்ல பெருசாக கிடக்கு. இது வந்து அழகா இருக்கு. கொஞ்சம் சூமா குறைச்சி காட்டுறது இந்த சைட்டால போய்க்குள்ள. அது வந்து அந்த காத்துன்ற இதெல்லாம் போகுது. என்ன அம்மா அப்படி என்னைய காட்டுங்க வந்து குளிருக்கு வந்துட்டு நான் இப்படி விரைக்கிற மூமெண்ட்டு. என்ன கடலுக்கு நடுவில் நட்டுருக்காங்க தம்பி. என்ன இந்த அலாமுகள் எதுமோ டேஞ்சர் அலாமுகளோ இல்லாட்டி லைட்டுகளோ இல்லை. மேபி இதுக்குள்ள அவ்வளோ டேஞ்சரான ஏரியாவாக இருக்காது. வந்து இந்த பாருங்க அதில் ஒரு அந்த லைட் மேரிக்கு வந்து அப்படியே நீளத்துக்கு வந்து மேபி இது ஒரு போர்டர் லைட்டுகளாக இருக்கலாம். ஸோ நேருக்கு வந்துட்டு அடிச்சிருக்கிறதால அப்பா இப்போ சாடியா குளிர்காத்து அடிக்க தொடங்குது. நேரம் இரவுகளில் பயணம் செய்யும் போது மேபி முட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படியும் இருக்கலாம். சாடியா குளிர்காத்து எழும்ப தொடங்கிட்டு ஜக்கெட் கொண்டு வரையில இன்றைக்கு. இதுவே ஒரு ஜக்கெட் மாதிரி இருந்தால் நான் லைட்டாக குளிர தொடங்குது.
அது என்ன பெரிய சுவர் என்ன கடலுக்கு நடுவால என்ன தண்ணி அடிக்குது சைட்ல. மை காட், அப்பா குளிருதப்பா அப்பா. பட் இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த குளிரும். ஸோ ஓகே, நாங்கள் வரும்போது கொஞ்சம் விஷயங்களை காட்டிட்டு வந்தாலும் நான் இப்படியே வந்து பவுஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஃபோனில் மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கிட்ட போயிட்டு அங்கே வந்து லேண்ட் ஆகிட்டு நாங்கள் இந்த வீடியோவை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி விட்றோம். வந்து ஏர்போர்ட் ஜெனோ ஏர்போர்ட் வந்து காட்டினேன் நான் உங்களை வடிவாக. பட் இருந்தாலும் அதை ஜூம் பண்ணக்குள்ளே கொஞ்சம் உடைய தொடங்கிட்டுது. ஆனால் நல்ல ஒரு அழகான ஏர்போர்ட்டுன்னா சொல்லணும். வந்து என்னென்னு சொன்னால் இந்த கடற்கரை ஓரத்தோடு இருக்கக்கூடிய இந்த மதிலை பாருங்க வந்து கடலுக்கு நடுவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு முடியுது எப்படி கட்டியிருப்பாங்கன்ற ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதை வந்து அவ்வளோ நூலம். நாங்கள் வந்துட்டு வெளுக்கிட்ட இடத்துல இருந்தே இந்த பிரிசுவர் மாதிரி இந்த மதில் வந்துட்டு வருது. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கட்டியிருப்பாங்க. அண்ட் வந்துட்டு இடையில் ஒரு குட்டி ஏரியா ஒன்று வருது பாருங்கள். வந்துட்டு அதில் ஒரு புரிம்பா ஒரு மூண்டு என்ன சொல்கிற நிலப்பகுதி மாதிரி வந்துட்டு லைக் இந்த ஒரு மதில் துண்டுகள் மாதிரி ஒரு 3 துண்டு இருக்குது பாருங்க. அதே வேறு இது இருக்கா காட்டுங்க. இப்போ நார்மலாக இப்போ இதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு அதிசயம் இல்லை. பட் இந்த கடலுக்கு நடுவில் இருக்கிறன்ற வகையில் இது ஒரு அதிசயம் தான் சொல்லணும். என்ன மேபி போட்டுகளை கொண்டு வந்து இங்கே கட்டி வைப்பாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாருங்கள் அதில் வந்து மலைக்கு நடுவால் ஒரு துண்டொண்டை வந்து அப்படியே அரிஞ்சு எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு தேவைக்கு எடுத்துருப்பாங்க. மேபி சூமை போட்டு காட்டுங்க. அந்த இன்னும் சூமா அப்படியே ஒரு எம்டியாக இருக்குது அந்த இடம். என்ன வா ஒரு என்ன சொல்கிற காப்பேட் ரோட் மாதிரி கிடக்குது. மலையை வந்துட்டு குடைஞ்சி எடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. சேம் டைம் அங்காலயம் இங்காலயமா பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கல்ல இருந்தா இப்போ அந்த சைடில் மட்டுமே 3 கப்பல் வந்துட்டு மேபி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸோ பெரிய கப்பல் வந்து ஸோ இந்த மாதிரி கப்பல்கள் வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரிக்கு நான் வந்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி இதோட பவுஸ் எடுத்துக்கொண்டு நான் கிட்ட போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு பெரிய கப்பல் ஒன்று வருதாம். ஸோ அதுக்கு இடம் கொடுக்குறதுக்காண்டி வந்துட்டு நாங்கள் சைட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கப்பல் இப்போ எங்களை தாண்டி மூவ் ஆகிறதையும் நாங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பக்கத்தால் வரும்போது காட்டுறேன் பாருங்க. இப்போ அங்கேருந்து வெளுக்கிடுது அந்த கப்பல் வந்துருந்தா. ஸோ அந்த கப்பல் வந்து போகிறதுக்கு இடம் கொடுக்குறக்காண்டி இப்போ அவங்க வந்துட்டு சைட் பண்ணுறாங்களாம். ஸோ பக்கத்தால் போகும்போது நான் நேற்று பார்த்து வியந்த அந்த கப்பல் வந்து இப்போ பக்கத்தால் போகும்போது நான் அழகாக காட்டுறேன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன் அந்த கப்பலை. E vi invitiamo, domani mattina alle 10:30 c'è una partenza proprio per Portofino, ritorno alle 16. Approfittiamo del tempo per visitare questi luoghi incantevoli. Di front of you, at the side of the airport, there is a promontory, amanti un vestito, del Portofino promontory. It is a natural reserve, a protected area. And it is famous for a village, Portofino. It is famous in all over the world. And tomorrow morning at 10 o'clock, 10:30, we leave to Portofino. During summertime, until next September, we have a lot of excursions to Portofino. And so, if you want to... அந்த கப்பல்ல இது ஒரு பெரிய கப்பல், பெரிய கட்டடம் மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஜெக் மாதிரி அதில் ஒரு ஆள் நின்று அதுக்குள்ளே ஏதோ ஏற்றுறாங்க. எந்த கடவுள், என்ன பெரிய கப்பல் அப்பா இது. வா, அதுதான் இந்த கப்பல் வழியெல்லாம் இவ்வளோ இதுல எல்லாம் இந்த கப்பல்லானே கார்கள் இதுகள் வாகனங்கள் எல்லாம் பாரு.
அதிசயமான உண்மை. நங்கூரம் போட்டு நச்சுன்னு நிப்பாட்டி வச்சுக்காங்க. சூப்பர் ஏரியா உண்டு ஜெனோவால இந்த அக்வாரியா கடற்கரை. வேற லெவல். ஓகே, ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ இந்த போட் என்ன சொல்கிறது, பயணம் எப்படி இருந்தது அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சைட் வந்தால் நீங்களுமே மறக்காமல் இப்படியான ஒரு பயணம் கொண்டு போங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நம்மளை வீடியோவில் பார்த்ததுக்கு அப்பால் இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் கண்ணால் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.